வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறதா அதிமுக, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் எப்பொழுது வரப்போகிறார்கள் என்று அதிமுகவில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் இருந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி புதிதாக ட்விஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் ஆட்சியில் அமர்ந்து விடலாம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டு கொண்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நேற்று நடந்த பார்த்திங்கன்னா நம்மளுடைய சட்டசபை கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா ஒரு கலாட்டா, அதாவது பதாகை ஏந்தி அங்கே பார்த்திங்கன்னா ஆளுநர் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் குரல்கள் எழுப்பியதன் காரணமாக வெளியேற்றினார்கள். அதன் மூலமாக பரபரப்பும் விறுவிறுப்பும் ஆச்சு. இதன் மூலமாக யார் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பார்த்திங்கன்னா மாணவிக்கு நடந்த அந்த செயலை அதற்கு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவிரமாக அதற்கான ஆதாரம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய எடப்பாடி தரப்பினர்கள், அதாவது அதிமுகவினர் எடப்பாடி தரப்பினர்கள் ஒரு சில முயற்சிகளை ஈடுபட்டு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா 2026 தேர்தலை இலக்காக வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டுகளை ஈடுபட்டால் தமக்கு ஆதரவாக மக்கள் மாறுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி இதை பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் மக்கள் மாறினாலும் முதல்ல நம்மளுடைய அதிமுகவுக்கு ஆதரவு வரணும். அந்த ஆதரவு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஒரே அணியாக இருந்தது இப்போ பல அணியாக உருவாகி அவங்கவுங்களுக்கு கொஞ்சமாக ஆதரவு போய் செல்வாக்கை இழந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த ஒரு சூழலை மீண்டும் கொண்டு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அதிமுகவில் நீக்கினவர்களை, அதாவது கட்சியிலிருந்து நீக்கியவர்களை மீண்டும் அதிமுகவுக்குள் ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதன் பிறகு அதிமுகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாட்டி மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த சிக்கல்லையும் அந்த ஒரு பின்னடைவுலையும் பார்த்திங்கன்னா தொடர் தோல்வியிலையும் அதிமுக சிக்கிவிடும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான சூழல்கள் அதிமுகவில் நிலவப் போகிறது அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை.